அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் 2 ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி 141 142 இந்த 2 ஹதீஸ்களையும் தெரிஞ்சுக்கலாம். அழகிய பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் பின்வரும் பிரார்த்தனையை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். என் இறைவா, நான் உன்னிடம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் பூரண சுகத்தையும் கேட்கிறேன். என் இறைவா, நான் உன்னிடம் மன்னிப்பையும் எனது மார்க்கத்திலும் உலகத்திலும் எனது குடும்பத்திலும் எனது பொருளிலும் பூரண சுகத்தை கேட்கின்றேன். என் இறைவா, எனது அந்தரங்கங்களை மறைத்துவிடு, எனது அச்சங்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. என் இறைவா, எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் வலப்பக்கத்திலிருந்தும் என் இடப்பக்கத்திலிருந்தும் எனக்கு மேலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். உனது மகத்துவத்தை கொண்டு எனக்கு கீழிருந்து நான் அழிக்கப்படுவதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இதை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது அபுதாவுதில் சஹீஹ்ங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. வசதி உள்ளவர் ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடாது. ஹஜ்ஜு செய்ய விரும்புகின்றவர் விரைவில் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதில் ஹசன்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்து இருங்கள். தினமும் 2 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்வோம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.